எல்லாருக்கும் வணக்கம். யாரா இவன் இந்த ரூமில் பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுட்டு ஏதோ ஆவி மாதிரி சுற்றிட்டு இருக்கானே அப்படி பார்க்குறீங்களா? என்னோடய பேர் அலெக்ஸ் தி பீட். நான் இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் இந்த சேனலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய உலகம். என்னோடய உலகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வெல்கம் டு Dancepital. ஸோ டான்ஸ்பிட்டல்னு சொன்னதுமே உங்கள் எல்லாருக்கும் மூஞ்ச ஒரு மாதிரியாக போயிருக்கோம். என்னடா இவனெல்லாம் நல்லா பேசிட்டு திடீர்னு டான்ஸ்பிட்டல் ஏதோ ஒரு மாதிரி பேர் சொல்லிட்டானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அது என்ன டான்ஸ்பிட்டல் அப்படின்னா டான்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயை அதை போட்டு அதை ஒரு நல்லா டீப்பாக அதை ஆராய்ஞ்சு அதுக்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி பேஷண்ட்லாம் கொடுத்துருவாங்களே, அந்த மாதிரி இந்த இடத்துல நான் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் போட்டு நவுண்டி பிச்சு பிதுக்கி அதை ஒரு வழி பண்ணி டான்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயத்த நான் கற்று வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா எனக்கு டான்ஸ் மேலே ஒரு லவ். ஸோ அந்த லவ்வை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த லவ்வுக்குள்ளே நான் டீப்பாக போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி போக ஆரம்பிக்கும் போது தான் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்க ஆரம்பித்தேன், அதை தொட ஆரம்பித்தேன், அதை உணர ஆரம்பித்தேன். ஸோ இப்படி மாதிரி தான் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே பயங்கரமாக வந்தது. ஸோ எனக்கும் டான்ஸுக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமா சொல்கிறேன். ஸோ டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவே இல்லாத ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா மனுஷன் தோன்றிய காலத்துலேருந்தே அவனோட உணர்ச்சியை வெளிப்படுத்த ஆடிட்டுருக்கான். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் டான்ஸ் அப்படியே எல்லாருக்குமே அது பரவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போது டான்ஸுங்கிறது இன்னும் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் போக போக அது என்ன லெவலுக்கு போகும். ஸோ அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, ஒரு முடிவே இல்லாதது டான்ஸாக இருக்குது. இப்படி முடிவே இல்லாத ஒரு டான்ஸை தான் நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அது நமக்குள்ளே எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, நாம் அதை ஆடும்போது நாம் என்னவா ஆகுறோம், அது எங்கேருந்து வருது, எங்கே எப்படி போகுது, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு டான்ஸ்பிட்டல் அப்படின்னா என்ன, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரம். ஃபர்ஸ்ட் எபிசோட் அது என்னென்னா வாட் இஸ் டான்ஸ். இது தான் நாம் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் டான்ஸ் அப்படின்னா என்ன, மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத டான்ஸ் அதை நம்ம ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக போய் ஆராய்ஞ்சி டான்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க, டான்ஸ்ன்னு என்னென்னு தெரியாமலாம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா டான்ஸ்னால் என்ன, அது எப்போ வருது, எப்படி போகுது, அது எங்கே இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம டான்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை ஆடுவோம்.
ஓகே, கூடிய சீக்கிரம் நான் உங்களை ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டான்ஸ் அப்படின்னா என்னங்கிறத சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டான்ஸை வளர்ப்போம் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.